This video is sponsored by BuyMart mobile app. Hi friends, இன்னைக்கு நம்ம கடலை மாவு தோசையும் தக்காளி சட்னி எப்படி பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கடலை மாவு தோசை பண்றதுக்கு நான் 2 கரண்டி மாவு எடுத்துர்க்கேன். இதிலேயே 3 பேத்துக்கு நம்ம தோசை சுடலாம். உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியும் சோடா மாவும் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம், கட்டிகள் எதுவுமே இல்லாமல். இப்போது இந்த அளவுக்கு நல்லா இந்த பதத்தில் நம்ம மாவு கலந்து வச்சிடலாம். இப்போ இது தொட்டுக்கு நம்ம தக்காளி சட்னி பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தக்காளி சட்னி பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, வதங்கட்டும். வதங்கின உடனே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வேகணும். தக்காளி வேகிறதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பல்லு பூண்டு. இப்போது தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இதில் எவ்வளோ கொத்தமல்லி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் போட்டு 2 பெரட்டின உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே தேங்காய் கொஞ்சம் வதங்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுடலாம். அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுருக்கேன். தவா சூடானோடனே நம்ம தோசை ஊற்றலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு எண்ணெய். தோசை ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம், வேகட்டும். அவ்வளோதான், தோசை ரெடி.